நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome to Ramraj Bunians Back to School powered by iTex Dazzler, co-presented by Super Washing Powder மற்றும் Paragon Solier. இந்த கிளாஸ் ரூம் ரெடியா? ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கெஸ்ட் இன்னைக்கு வர போறாங்க. ஸ்கூல் டேஸ்க்கு திரும்பி போற அந்த வாழ்க்கையை மறுபடியும் அனுபவிக்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸை ஒவ்வொரு வாரம் நம்ம ஒவ்வொரு செலிபிரிட்டி கொடுத்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்முடைய கிளாஸ் ரூமுக்கு புதுசாக வரப்போற ஸ்டூடெண்ட் யார்? இவங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா தங்கமான ஸ்டூடெண்ட்டுங்க. ஒரே வரியில சொல்லணும்னா நம்ம மற்ற பசங்க மாதிரி. ஓகே, தன்னுடைய குரலால் தன்னுடைய இசை அனுபவத்தால் எல்லோருக்கும் இந்த இசையை கொண்டு போய் சேர்ப்பதோடு மட்டுமல்லாமல் அதனுடைய பல்வேறு பரிணாமங்களை அடுத்தவங்களுக்கு சொல்றதுலையும் கூட இவங்க ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். சிங்கர், ஒரு நல்ல பெர்ஃபார்மர், ஒரு ஆர்ஜே, அப்படி பல முகங்கள் இருக்கு, டெலிவிஷன் பர்சனாலிட்டி, அப்படி சொல்லிட்டே போகலாம். none other than அனுராதா ஸ்ரீராம் அவர்கள். இவங்க தான்ப்பா சின்ன வயசுல குண்டா இருந்தாங்களாம்ப்பா. நம்ப முடியுதா? பாலாஜியை பாதியா வெட்டின மாதிரி இருக்காங்க. இப்போ நல்லா படிப்பாங்களா? ஓஹோ, இது பாலாஜியா? இது பாலாஜி படிக்கிறாப்ல. எப்பல இருந்து உங்களுக்கு இந்த ஆசை ஸ்கூலுக்கு போகணும்னு? இல்ல ஆசையெல்லாம் இல்ல, தலையெழுத்து. ஃபெயில் ஆனதுனால பல வருஷமா உட்கார்ந்துருக்காப்ல, அவ்வளவுதான். மற்றபடி ஆசை அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. ஆசை இருந்தா தான் வேற கிளாஸ் போய். எனக்கு போர் அடிச்சிச்சு மேடம். எப்படியாவது இன்னைக்கு வந்துட்டு யாராவது நமக்கு தெரிஞ்சவங்க தான் வருவாங்கன்னு ஃபிக்ஸ் ஆயிட்டேன். இந்த ஸ்கூலுக்கு ஒரு பாப் சிங்கர் ஆயிடலான்னு ஒரு முடிவோட இருக்கு மேடம். நீங்க தான் என்னுடைய குருநாதர். நீங்க பாப் சிங்கர் ஆனோன்னு முடிவு பண்ண அதுக்கு நான் குருநாதர். உங்க வாழ்க்கையில எவ்வளவு சோதனைகள் நீங்க சந்திச்சிருக்கலாம். இத எத்தனையோ பண்ணிட்டோம், இது பண்ணிட மாட்டோமா? அப்படி இல்ல, பண்ணிடலாம். Thanks for coming. The whole idea of the show is உங்களுக்கு உங்க ஸ்கூல் டேஸ் ஞாபகப்படுத்துறது. அதுக்கு தான் இந்த கிளாஸ் ரூம் உங்களை கூட்டு வந்திருக்கோம். இவங்களாம் உங்களுடைய கிளாஸ்மேட்ஸ். இவர் ஒரு சீனியர் கிளாஸ்மேட் அண்ட் மோர் ஓவர் இவர் தான் அந்த கிளாஸோட லீடரா இருக்காரு. எந்த ஊர்ல நீங்க படிச்சீங்க? என்ன ஸ்கூல்ல படிச்சீங்க? பிகினிங் ஸ்டேஜஸ்ல கோயம்புத்தூர்ல தான் இருந்தேன் முதல்ல, சென்ட் பிரான்சிஸ்கோன்னு. இன்ஃபேக்ட் சென்ட் பிரான்சிஸ்கோல 2 வருஷம் படிச்ச போது நான் முதல்ல மேடை ஏறி பாடின ஸ்கூல் சென்ட் பிரான்சிஸ்கோ. ஓ, என்ன கிளாஸ்ல என்ன வரைக்கும் படிச்சீங்க? அது வந்து ஐ திங்க் ஃபர்ஸ்ட் செகண்ட் இருந்திருக்கேன்னு நினைக்கிறேன். அப்பவே பாட ஆரம்பிச்சிட்டீங்க? நான் 3 வயசுல பாட ஆரம்பிச்சேன். 3 வயசுலயே பாட ஆரம்பிச்சாச்சு. யார் உங்க ஃபேவரட் டீச்சர்? எனக்கு விஜயலட்சுமி மேம்னு ஒருத்தங்க இருந்தாங்க. ஹிஸ்டரி சொல்லி கொடுப்பாங்க. எனக்கு வந்து ஹிஸ்டரின்ற ஒரு சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அவங்க தான் காரணம். பசங்க எல்லாம் நோட் பண்ணிக்கங்க, ஹிஸ்டரி பிடிக்கும். இதுக்கு பின்னால என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. ஓகே, வேற என்னென்ன சப்ஜெக்ட்லாம் பிடிக்கும்? அதுக்காக நீங்க வந்து 1843ல என்ன ஆச்சு அப்படி இப்படி டேட் கிட்டலாம் கேட்க அதுக்கு பேர் தான் ஹிஸ்டரி. நேத்து என்ன நடந்துச்சுங்கிறது ஹிஸ்டரி கிடையாது. ஹிஸ்டரி பிடிக்கும்ட்டீங்க. என்னென்ன பிடிக்கும்னு சொல்லிட்டீங்கன்னா பசங்க ரெடி ஆயிடுவாங்க. ஆமா. உங்களுக்கு பிடிக்காத டீச்சர் யார்? பிடிக்காமன்னு சொல்ல மாட்டேன், ஆனா கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்னா சைமன் சார். ஸ்போர்ட்ஸ். ஆமா, அப்போ அவ்வளவு பாடுவோமா, அது இந்த ஸ்போர்ட்ஸ் பீரியட் வந்தாலே அந்த கிரவுண்ட் ஒரு 4 சுத்த சொல்லுவாங்களா, கொஞ்சம் ஒரு மாதிரி. அது ஏன் கிரவுண்ட் 4 சுத்தல? அது ஃபர்ஸ்ட் வார்ம் அப், சுத்தறச்சே பாதி நின்னுறேன் நான். ஏதோ ஞாபகம் வந்து சின்ன வயசுலயே இப்படிதான் ஒல்லியா இருப்பீங்களா? நல்லா எங்க அப்பா அம்மா வந்து தயிர் சாதம் நெய் எல்லாம் நிறைய போட்டு தொண்டை நல்லா பெறணும் சொல்லி அதெல்லாம் அப்படியே உடம்புல அங்கங்க இருந்தது. அதனால ரொம்ப ரவுண்டா தான் இருப்பேன் நான். கண்ணாடி வேற இங்க தொங்கும், எண்ணெய் போட்டுக்கிட்டு தலை, என்னை பத்தி ஒரு சிந்தனையும் இருக்காது எனக்கு. அதாவது ஒரு ஜடம் மாதிரி இருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். பாட்டை தவிர எதுவும் ஓடாது மூளையில. எங்க போச்சு கண்ணாடி எல்லாம்? இப்போ கண்ணாடி போடுவேன், இப்ப லென்ஸ் போடுறேன். அப்பதான் நம்ம கொஞ்சம் அப்படி கிளாமர் ஆயிட்டோம்ல கொஞ்சம். அதான். என்னடா பாலாஜி, நான் கிளாமர்னா நீ ஏன்டா அவ்வளவு கஷ்டப்படுற? இல்ல, ரசிக்கிறேன். ஐயோ எந்திரிங்க. இவ்வளவு கேவலமா யாரும் ரசிச்சீங்க பார்த்தது இல்லையோ? ஃபீல் பண்றாரு. ஐயோ இவ்வளவு சிரிக்கிறீங்க. ரசிச்சிருக்காவல ரசிக்கல, நான் பார்த்த லுக்ல பயந்து போய் உட்கார்ந்துட்டேன். ரொமான்டிக் லுக் அவரு. சும்மா வந்தவங்களை பயமுறுத்தாது. ஓகே, இன்னும் நிறைய விஷயம் உங்கள்கிட்ட பேச வேண்டியிருக்கு. அதுக்கு முன்னால உங்க ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் நீங்க அமைதியான பாட்டுன்னு இருக்கக்கூடிய ஒரு குழந்தை. ஆனா எங்க ஸ்கூலுக்கு எங்க கிளாஸ்க்கு வந்துட்டா பல்வேறு விதமான சவால்களை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். இந்த ரொமான்டிக் லுக் உட்பட பல விஷயங்களை. அதுல ஃபர்ஸ்ட் நீங்க சந்திக்க போற ஒரு குட்டி சவால் இஸ் சம்திங் அப்படிங்கிறது. நீங்க யாரை உங்களுடைய கூட விளையாடுறதுக்கு சூஸ் பண்ண போறீங்க? ஸ்பைடர்மேன். பாப்பா சிம்பிள். உங்க முன்னால ஆப்ஜெக்ட்ஸ் கொஞ்சம் இருக்கு. கைகளால் தொட்டு பார்த்து அது என்னன்னு கண்டுபிடிச்சு ஃபர்ஸ்ட் கையை தான் தூக்கணும், ஆன்சர் சொல்லக்கூடாது. ஓகேயா?
ஃபர்ஸ்ட் இந்த ஆப்ஜெக்ட் தான். ஓகேயா? ரெடியா? ஓகே, சம்திங் ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் என்னன்னு கண்டுபிடிக்கறாங்களான்னு பார்க்கலாம். கையடறா அங்க இந்த. இல்ல அதுக்குள்ள சண்டை வர கூடாது ரெண்டு பேரும். நீ அவன் வேற பெரிய சண்டைக்காரன். கவுண்ட் டவுன் சொல்ல போறேன். லெட் பிகின் தி கவுண்ட் டவுன். ரெடி ஸ்டெடி இத ஃபர்ஸ்ட் அவங்க தான் கை தூக்குனாங்க. ஆனா இவ்வளவு குயிக்கா கை தூக்கிட்டீங்களே. என்ன கை எடுத்துறணும் அவ்வளவுதான். ஓகே, சொல்லுங்க டக்குன்னு ஆன்சர் சொல்லுங்க. இது அந்த bowlingல போடுற அந்த ஸ்பிண்டில் வெப்பாங்களே அடிக்கிறதுக்கு. அது வரைக்கும் ஓகே தான். அது என்ன? அதான் மேட்ரு. அதுதான் சொல்லிரலாமே. அது bowling pin. எஸ் ரைட் ஆன்சர் bowling pin. பாரு அவங்க கொஞ்சம் தப்பா சொல்லிருந்தா உனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கும். நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் என்னன்னு கண்டுபிடிக்கலாம்னு பார்க்கலாம். லெட்ஸ் பிகின் தி கவுண்ட் டவுன். ரெடி ஸ்டெடி No, stop. No. Change the object. No. இப்போ வந்து நீங்க புது ஸ்டூடண்ட்ங்கிறதுக்காக ரெடி ஸ்டெடி ஜூட் சொன்னப்ப கை ஓடணுமா? ஒவ்வொரு முறை நீங்க அப்பாவி மாதிரியே முகத்தை வச்சுக்கிட்டா பாவம் நாங்க ஒத்துக்க மாட்டோம். பதட்டத்துல ரெடிங்களே கை உள்ள புந்து இங்க பாருங்க. எனக்கு என்ன பயமா இருக்குன்னா இது வழியா இங்கிட்டு வந்துருவீங்களோன்னு பயமா இருக்கு. அவ்வளவு பதட்டமான விளையாடாதீங்க. ஏங்க இதுக்குள்ள இருக்கிறது புதையல் இல்லைங்க, ஒரு பொருள் அவ்வளவுதான். அது என்னன்னு சொன்னா போதும். நோ டென்ஷன். ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்கம்ன்ற மாதிரி. ஆமா, நம்ம சூப்பர் ஸ்டார் ஃபேன். பாவம் ஆக்சுவலா அவர் தான் ஜெயிக்கணும். இதுக்கு மார்க் கொடுக்க முடியாது. நான் ஆப்ஜெக்ட்டே நான் அப்படியே விட்டுறேன். ஆமா அடுத்து போறோம். டிஸ்குவாலிஃபைட். ஆக்சுவலா நீங்க டிஸ்குவாலிஃபைடு. பாவம் புது ஸ்டூடண்ட்ஸ்க்கு அவங்கள விடுறோம். ரெடியா? Thank you டா. Let's begin the countdown. ரெடி ஸ்டெடி Yes. அவன் பாஸ் ரொம்ப நேரம் ஆச்சு அவங்க கை தூக்கி பார்க்கலாம். பட் கரெக்டான்னு தெரியல பார்க்கலாம். எஸ் அந்த சயின்ஸ்ல யூஸ்ற அந்த பாட்டில். சயின்ஸ்ல யூஸ் பண்ற பாட்டிலா? அதுனா பாட்டில்? சயின்ஸ் பாட்டில். அந்த வேஸ் மாதிரி இருக்கும். வேஸ். சயின்ஸ்ல யூஸ் பண்ற வரைக்கும் ஓகே. அது என்னன்னு சொல்லுங்கறதான விஷயம் இப்போ. சோ வாட்ஸ் யுவர் ஆன்சர்? பிப்பெட் பியூரெட் இல்ல. அதான் உடனே சயின்ஸ்ல அதுதான் வருது. பிப்பெட் பியூரெட் என்ன ரெண்டுக்கு ஒவ்வொரு மார்க்ல நம்ம அப்படியே தான படிச்சு வளர்ந்தோம். அது ரெண்டும் நம்ம இந்த எடுத்து இந்த திரவத்தையா அந்த கெமிக்கல் ஏதோ யூஸ் பண்றதுக்கு இப்படி பயன்படுத்துவோம். வேஸ்ட் தான் அது. வருது. ட்ரை பண்ணுங்க. வந்துட்டு இருக்கு. எடுத்து பாருங்க என்னன்னு. ஏன்னா ரெண்டு பேருமே ஆன்சர் சொல்லல. பட் ஆல்மோஸ்ட் ரெண்டு பேருக்கு ஆன்சர் தெரியுது. இதான் தெரியுது. அது பேர் என்னங்கறத மேட்டர். அதுதான். ஆமா. இட்ஸ் a conical flask. ஓகே, சோ மூணு ஆப்ஜெக்ட்ல ஒரு ஆப்ஜெக்ட் டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டோம். ரெண்டுல ஒன்னு ஜெயிச்சிருக்காங்க. சோ 4 மார்க்ஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸ். அடுத்த ரெண்டு ஆப்ஜெக்ட் மூணு ஆப்ஜெக்ட் இருக்கு. எப்படி பண்ணாங்க அப்படின்னு பார்க்கலாம். மூணாவது ஆப்ஜெக்ட்டை யார் கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்ப்போம். கல்லாட்டம் கிடையாது, எட்டி பார்க்க கூடாது. லெட் தி கவுண்ட் டவுன் பிகின். ரெடி ஸ்டெடி தெரியும் கேட்டுங்க. இவர்தாங்க ஃபர்ஸ்ட். அப்படியா? ஆமா. So what's the right answer? ஸ்பாஞ்ச் பால். Sponge ball. No, sponge ball. What is that ball? எக்ஸர்சைசிங் பால். Exercising ball. Okay, what is your answer? ஸ்மைலி அந்த பால். அதான் நானும் சொன்னேன். அதான் சொல்லிட்டாப்லே. அவன் வந்து அவன் பிசியோதெரபி எக்ஸர்சைஸ்க்கு கொடுப்பாங்க. அது ஆக்சுவலா ஸ்மைலி படம் அதுக்கு போடுறதுக்கு முன்னால அது வெறும் ஸ்பாஞ்ச் பால் தான். அது அப்புறமா மார்க்கெட் பண்ணி நம்ம அதுல ஸ்மைலி படம்லாம் போட்டு ஸ்மைலி பால் ஆக்கிடுவோம். அப்படி விரிக்கவே முடியாது. ஏன்னா அவர் ரெண்டுமே கரெக்டா சொல்லிட்டாரு. ஒன்னு ஸ்பாஞ்ச் பால்னு சொல்லிட்டாரு, எக்ஸர்சைஸ்க்கு பயன்படுத்தப்படும் சொல்லிட்டாரு. அதனால அவர்தான் இந்த முறை வெற்றி அடைகிறார். உங்களுக்கு மதிப்பெண் கிடையாது, மார்க் இல்ல. பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. 2 more objects are there. ஓகே, அடுத்த ஆப்ஜெக்ட் போலாமா? ரெடி? லெட் பிகின் தி கவுண்ட் டவுன். ரெடி ஸ்டெடி ஹார்ன். ஓகே, கான் இவ்வளவு பெருசா இருக்கு. அந்த வாழைப்பூ. ஷுவரா இல்லனா மார்க் போடு. ஆமா, நல்ல யோசனை பண்ணி சொல்லுங்க. ஆமா, இவ்வளவு பெரிய கான் எங்க வந்தது? பேஸ் வாழைப்பூ. நீங்க அவர் பதிலே ஏன் குறியா இருக்கீங்க? உங்களுக்கு தெரிஞ்சது என்னவோ அதுல இருக்க சந்தேகத்தை பத்தி மட்டும் கவலை. வாழைப்பூ செக் பண்ணி பாருங்க, பொறுமையா எடுங்க. எஸ், வாழைப்பூல கொஞ்சம் ஜெயண்ட் வாழைப்பூ. வெரி குட், சூப்பருங்க. ஏன்னா இதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகுங்க. ஒரு பக்கம் அவங்க அம்மால ஒரு மதர்ல, ஸோ அவங்களுக்கு அந்த குக்கிங் ஏரியாலாம் அதனால தெளிவா தெரியுது. வாழைப்பூ சூப்பர். 4 மார்க்ஸ். லாஸ்ட் ஆப்ஜெக்ட் விட்டுறாதீங்க. இதுல திரும்ப நீங்க 4 மார்க் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரெடியா? போலாமா? ஓகே, ரெடி? லெட் பிகின் தி கவுண்ட் டவுன். ரெடி ஸ்டெடி கை தூக்கிட்டா எடுத்துறணும். கை தூக்கிட்டீங்கன்னா அந்த கையை எடுத்துறணும். ரெண்டு பேரும் எடுங்க. ஓகே, உங்களுக்கு தெரியுதா இல்லையா? அவர் தான் ஃபர்ஸ்ட் கை தூக்குனாரு. ஓகே, நீ ட்ரை பண்ணு ஃபர்ஸ்ட். தப்பா சொல்லுடா. தப்பா சொல்லவா? அது ஒரு மீட்டர். மீட்டர்? வாட் மீட்டர்? அது வந்து ஸ்கேல் மாதிரி இருக்கும். அது வந்து இப்படி இப்படி திருப்புற மாதிரி. அது பேர் என்ன?
அது ஒரு மீட்டர் டயாமீட்டர் ஆ டயாமீட்டர் டயாமீட்டர் பாவம் சமத்து அது டயாமீட்டர் சொல்றது. ஓகே ஓரளவு நீ கிட்ட தான் வர பார்க்கலாம். ஏன்னா ஃபுல் ஆன்சர் வரல. ஒருவேளை உன்னுடைய போட்டியாளர் சரியான ஆன்சர் சொன்னாங்கன்னா அவங்களுக்கு தான். இது வுட்ல தான் பண்ணிருக்கு. ச்சே என்ன ஒரு கண்டுபிடிப்பு. அது என்ன செமி சர்க்கிள் நடுவுல வந்து ஒரு வுடன் பீஸ் இருக்கு. இருக்கட்டும். இது வந்து அதாவது இந்த மர வேலை எல்லாம் செய்றவங்க அதை பிடிச்சு இந்த ஒரு சர்க்கிள் வரையறதுக்கு கட் பண்றதுக்கு அப்படி யூஸ் பண்ற அது வந்து அந்த ஜியோமெட்ரி பாக்ஸ்ல இருக்குமே அந்த செமி சர்க்கிள் அதுக்கு பேர் என்னது? அது அவரு சொல்லிட்டாரு. நீ இழுத்து சொன்னீங்க அவன் ஷார்ட்டா சொன்னான். ஆனா அது ஸ்கேல் என்னங்கறத பேர். ஸ்கேல் இல்ல அது ஸ்கேல் வந்து இப்படி. அது வந்து ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் இல்ல அது ஒன்னு வரும். உங்கள்ட்ட பதில் இல்ல. சொல்லுங்க. ஒண்ணுனா ட்ரை பண்ணி புரட்டி பார்க்கணும். அதுக்கு அப்புறம் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் இல்ல. அவ்வளவு டைம் இஸ் ரன்னிங் அவுட். ரெண்டு பேருமே அதோட பெயரை சொல்லல. அதை எடுத்து பாருங்க பேர் ஞாபகத்துக்கு வருதான்னு பாப்போம். ஸ்பீடோமீட்டர் ஸ்பீடோமீட்டர்லடா டேய் அந்த ஜியோமெட்ரி பாக்ஸ்ல இருக்குறதெல்லாம் ஒண்ணுனா சொல்லி நான் சொல்றேன். அப்ப ஒவ்வொண்ணா ஜியோமெட்ரி பாக்ஸ் இருக்குறத அத சொல்லிட்டு சொல்லிட்டு நான் ப்ரொட்ராக்டர் அப்பா உங்களுக்கு ஒரு என்கரேஜ்மென்ட் கொடுக்கறதுக்காக சொன்னேன். நீங்க ஃபர்ஸ்டே சொல்லிருந்தா கூட நான் மார்க் கொடுத்திருப்பேன். இவ்வளோ சுத்தி வளைச்சு அதான் நான் சொன்னேனே. நீங்க இந்த நினைவு வளைவு மட்டும் தான் சொல்லல. இட்ஸ் a protractor. இப்போ இது ஜஸ்டிஃபை பண்ண முடியுதா? கண்டுபிடிச்சிருக்கலாமா? சொல்லிட்டேனா இல்லையா? இல்ல இப்போ எவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்து பார்த்து உத்து பார்த்து இப்போ நீங்க இத சொல்லனா எங்க வாத்தியாரு ஹாஸ்பிடல்ல படுத்திருப்பாங்க. பட் கடுமையான போராட்டத்திற்கு பிறகு இது சொல்லப்பட்டதால் கணக்கில் எடுத்துக்கொள்ள முடியவில்லை. சோ 5 ஆப்ஜெக்ட்ல நம்ம நியூ ஸ்டூடண்ட் எத்தனை ஜெயிச்சிருக்காங்க? 2 தான் சொல்லிருக்காங்க. 2 சொல்லிருக்காங்க. அப்ப 8 மார்க் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல பல்வேறு கட்ட சோதனைகளுக்கு பிறகு அதாவது இந்த கிளாஸ் ரூமே சோதனைக்கு உட்படுத்தின பிறகு 8 மார்க்ஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸ். வெரி குட். அப்பா ஓகே இது வந்து இட்ஸ் ஓகே. இதுக்கு அடுத்தது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஏரியா சப்ஜெக்ட் ஓரியன்டட் திங்ஸ். உங்களுக்கு பிடிச்ச ஹிஸ்டரி உங்களுக்கு பிடிச்ச சில விஷயங்கள் அதுல இருந்தா கேள்விலாம் கேட்க போறோம். அந்த ரவுண்டோட பேர் இங்கி பிங்கி பாங்கி. இந்த ரவுண்ட்ல ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா உங்க கிளாஸ் ரூம்ல இருக்க உங்களுடைய மற்ற கிளாஸ்மேட்ஸும் உங்களோட சேர்ந்து விளையாடுவாங்க. இதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்னன்னா உங்களுக்கு ஒரு 10 சப்ஜெக்ட் நம்ம ஸ்கிரீன்ல வந்துரும். அந்த 10 சப்ஜெக்ட்ல இருந்து நீங்க ஒரு 6 சப்ஜெக்ட் சூஸ் பண்ணிக்கலாம் ஒன் பை ஒன்னா. ஒரு ரைட் ஆன்சருக்கு யூ வில் கெட் 5 மார்க்ஸ். சோ 6 சப்ஜெக்ட்ஸ் அதுல ஈச் 5 மார்க்ஸ் எடுத்தீங்கன்னா யூ வில் கெட் சொலையா 30 மார்க்ஸ். ஓகே ரெடியா? ரெண்டு பேரும் நீங்க ரெடியா? எல்லாரும் ரெடியா? ஓகே லெட்ஸ் ப்ளே இங்கி பிங்கி பாங்கி. Inky Pinky Ponky. ஓகே இங்கி பிங்கி பாங்கி விளையாட அனுராதா ஸ்ரீராம் ரெடியா இருக்காங்க. அவங்களுக்கான அந்த 10 சப்ஜெக்ட்ஸ் என்னன்னு இப்ப பார்க்கலாம். ஓகே நம்முடைய நியூ ஸ்டூடெண்ட் அனுராதா ஸ்ரீராம்க்கு நம்ம கொடுக்கிற 10 சப்ஜெக்ட்ஸ் இதுதான். அனிமல் கிங்டம், பிளான்ட் கிங்டம், ஸ்போர்ட்ஸ், சயின்ஸ், ஹிஸ்டரி, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், ஜியோகிராஃபி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஜெனரல் நாலேஜ், தமிழ். எந்த சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் நீங்க சூஸ் பண்ண போறீங்க? ஸ்போர்ட்ஸ். மேடம் ஸ்போர்ட்ஸ் இருங்க. நம்ம தாய்மொழியில இருந்து ஆரம்பிக்கலாம். தாய்மொழியில இருந்து தொடங்கணும். சோ தாய்மொழியில இருந்து தொடங்குறேன்னு இருக்காங்க. தமிழ் தான் அவங்க ஃபர்ஸ்ட் எடுத்துக்கக்கூடிய இந்த சப்ஜெக்ட். அவங்களுக்கான கேள்வி ரொம்ப சிம்பிளான கேள்விதான். எந்த தமிழ் புலவரின் சிலை 133 அடி உயரத்திற்கு வடிவமைக்கப்பட்டு இருக்கிறது? ஆப்ஷன் ஏ பாரதியார், ஆப்ஷன் பி ஔவையார், ஆப்ஷன் சி திருவள்ளுவர். திருவள்ளுவர். ஆப்ஷன் சி திருவள்ளுவர். ஷூரா? அது எப்பவுமே சரின்னு பட்டுடுச்சுனா அதை திருப்பி திருப்பி போட்டு போக கூடாது. சூப்பர். ஆப்ஷன் சி திருவள்ளுவர்னு சொல்லிருக்காங்க. எல்லாருக்கும் தெரிந்த பதில் தான். திருவள்ளுவர் என்பது சரியான விடை. வாழ்த்துக்கள். 5 மார்க். ஓகே அடுத்து என்ன சப்ஜெக்ட் சூஸ் பண்ண போறீங்க? பிளான்ட் கிங்டம் சொல்லுங்க. பிளான்ட் கிங்டம். மேடம் மேடம் பிளான்ட் கிங்டம். ஹிஸ்டரி. ஓகே அவங்களுக்கு பிடிச்ச ஹிஸ்டரி. எந்த மக்களின் நாகரிகத்தில் இறந்த மன்னனுக்கு மாபெரும் பிரமிடுகள் கட்டப்பட்டுள்ளது? ஆப்ஷன் ஏ ரோமானியர்கள், ஆப்ஷன் பி எகிப்தியர்கள், ஆப்ஷன் சி கிரேக்கர்கள். டப்பு டப்பு அடிக்கிறாங்க. பிரமிட் பிரமிட். பிரமிட் பிரமிட் தான். பட் எந்த சிவிலைசேஷன்ங்கிறது தான்? எஜிப்சியன்ஸ். ஓகே ஆப்ஷன் பி எகிப்தியர்கள். தட்ஸ் தி ரைட் ஆன்சர். இது உண்மையா ஒத்துக்கலாம்பா. தொடர்ந்து 2 சப்ஜெக்ட்ல வந்துட்டாங்க. பிடிச்ச சப்ஜெக்ட் இது வரைக்கும் வந்துருச்சு. 10 மார்க் எடுத்தாச்சு. இன்னும் உங்களுக்கு 4 சப்ஜெக்ட் இருக்கு. ஸ்டே டியூன். இது ராம்ராஜ் பனியன்ஸ் பேக் டு ஸ்கூல் பவர்ட் பை ஹைடெக்ஸ் டாஸ்லர் கோ பிரசன்டட் பை சூப்பர் வாஷிங் பவுடர் மற்றும் பாரகான் சோலியே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Back to school.
Welcome back to Ramraj Manians Back to School powered by iTex Dazzler co-presented by Super Washing Powder மற்றும் Paragon Solier. சூப்பரா இதுவரைக்கும் 2 கேள்விக்கு நம்முடைய இங்கி பிங்கி பாங்கில அனுராதா ஸ்ரீராம் நல்ல பதில் சொல்லிருக்காங்க. ஓகே, அடுத்து இங்கி பிங்கி பாங்கில அனுராதா ஸ்ரீராம் என்ன சப்ஜெக்ட் சூஸ் பண்ண போறாங்க? எஸ், உங்க சப்ஜெக்ட்ஸ் science. So next அனுராதா ஸ்ரீராம் சூஸ் பண்ணிருக்க சப்ஜெக்ட் சயின்ஸ். அவங்களுக்கான கேள்வி, மனித உடலில் அளவில் மிகப்பெரிய உறுப்பு எது? கேள்வியை கவனமாக கவனிச்சுக்கணும். மனித உடலில் அளவில் சைஸ்ல மிகப்பெரிய உறுப்பு எது? ஆப்ஷன் ஏ தோல், ஆப்ஷன் பி வயிறு, ஆப்ஷன் சி நுரையீரல். lungs. ஆப்ஷன் சி லங்ஸ், ஆப்ஷன் சி நுரையீரல்னு சொல்றீங்க. lungs. சரா, உடலின் மிகப்பெரிய உறுப்பு நாங்க சொன்னதுல 3ல எது பெரிய? அது எனக்கு ரொம்ப சின்னதாயிடுச்சு ஸ்டமக். அதனால வேற யாராவது சொல்லுங்க மேடம். தப்பா சொல்ல போறீங்க. உங்களை நீங்க தொட்டுக்காதீங்க, தப்பா சொல்லுங்க. கேட்டுக்கங்க பசங்களை கேட்டுக்கங்க. It's not an organ. Hello. It's one of the organs. Yeah. Skin is an organ. ஆமாமா, எதெல்லாம் உயிர் இருக்கோ உடம்போட இருக்கக்கூடியதுல அதுக்குலாம் ஆர்கன் தான். It's a sense organ. Very good. Okay, it's a sense organ. It's a sense organ. That's correct. But the organ full body full cover ஆகுதுன்றதுக்காக சென்ஸ் organ அப்படி வராது அது. தோலும் ஆர்கன் தான். It's a sense organ. அதான் பசங்க படிக்கிற பசங்க சொல்றாங்களே. I still think it is C. C lungs. Sure. பசங்கடே நீங்க டிஸ்கஸ் பண்ண ரெடியா இல்ல? வேண்டாம். Okay, let me go. So அவங்க சூஸ் பண்ணிக்கூடிய ஆன்சர் ஆப்ஷன் சி நுரையீரல். The right answer is option A தோல். தோல், skin, தோல் is the right answer. இந்த தோல் அப்படியே பிச்சு அப்படி பரப்புனீங்கன்னா ஒரு 20 ஸ்கொயர் ஃபீட் வரும். அப்ப அதுதானே பெருசு. பசங்க எல்லாம் அவ்வளவு பச்சை பிள்ளைங்க மாதிரி எல்லாம் ஆன்சர் எடுத்து கரெக்டா வச்சானுங்க. அவன் உங்க ஃப்ரெண்ட் கடைசில குழப்பறதுக்காக திடீர்னு சி எடுத்து வச்சான். அத தோலை பிச்சு பரப்பினா இவ்வளவு பெருசா அது எப்படி ஆர்கன் சரி? It can't be big organ. இல்ல அத கன்வின்ஸ்லாம் பண்ண முடியாது. டெக்னிக்கலி சரியில்லை. It's okay. இந்த क्वेश्चனே தவறுங்கறீங்க. ஆனா ஆன்சர் தான் தவறுனே இந்த வகுப்பறை தீர்மானிக்கிறது. அதனால உங்களுக்கு மார்க் கொடுக்க முடியாத துரதிர்ஷ்டமான விலைக்கு நாங்க இருக்கோம். ஓகே, பரவாயில்ல. ஒண்ணு தானே. இன்னும் இருக்கு 3 क्वेश्चन. அடுத்து என்ன சப்ஜெக்ட் சூஸ் பண்ண போறீங்க? இப்பயாவது என் பேச்ச கேளுங்க. ஸ்போர்ட்ஸ் எடுங்க. ஸ்போர்ட்ஸ். இது நல்ல பிள்ளைக்கு அழகு. ஸ்போர்ட்ஸ். ஓகே. ராஜா எனக்கு ஆன்சர் தெரியும்ல? நான் சும்மா கொத்தமதியா சொல்லுவேன். அதெல்லாம் தேவையில்லாத விஷயம் உங்களுக்கு. நீங்க கேளுங்க. பேசாம இருந்திருக்கலாம். பாலாஜி பேச்ச கேட்டுட்டு இவ ஸ்போர்ட்ஸ் சூஸ் பண்ணிருக்காங்க. ஆனா கேள்வி ரொம்ப சிம்பிளா வந்து. தட்ஸ் இன்ட்ரஸ்டிங். ஸ்போர்ட்ஸ் சூஸ் பண்ணிருக்காங்க. விளையாட்டு இவங்களுக்கான கேள்வி. கிரிக்கெட் ஆட்டத்தின் போது ஆடுகளத்தில் எத்தனை பேர் இடம்பெறுவார்? கிரிக்கெட் ஆட்டத்தின் போது அந்த ஆடுகளத்தில் எத்தனை பேர் இடம்பெறுவார்கள்? ஆப்ஷன் ஏ 22, ஆப்ஷன் பி 15, ஆப்ஷன் சி 13. See 11 people play நீங்க ஒவ்வொரு முறையும் பக்காவா டிஸ்கஸ் பண்ணி எங்க வாயில இருந்தே பிடிங்கி இல்லனா क्वेश्चन டிஸ்குவாலிஃபை பண்ணி போறீங்க. நீங்க ஆப்ஷனை முதல்ல லாக் பண்ணுங்க, மீதி அப்புறம் பேசிக்குவோம். 15 இஸ் யுவர் ஆப்ஷன். நீங்க ஆப்ஷன் பி சூஸ் பண்ணுவீங்க. 15 பேர். ஓகே, இப்போ வேணா நீங்க என்ன விளக்க வேணாலும் கொடுக்கலாம். அதாவது ஒரு டீம்ல 11 people. விளையாடுற 2 பேர் ஆப்போசிட் டீம்ல இருந்து +2 13. அப்புறம் அம்பயர் 2 பேர் நிப்பாங்க. அது 2 பேர் அப்ப 15. கேள்வியை கவனமா புரிஞ்சுக்கங்க. அதுக்கு வரானே அவன், அதுக்கு அப்புறம் வந்து இந்த ஜூஸ் எல்லாம் குடுறான் அவன், அதெல்லாம் சாக்கலையா? அவன்லாம் ஆடலையே, அவன்லாம் நடுநடுவுல தானே வரான். பந்தயத்துல இருக்கான்ல, பந்து பொறுக்கி போறவன். பந்து பொறுக்கி போறவன்லாம் வேற இருக்கான்ல. ஐ அம் டோட்டலி கன்ஃபியூஸ்ட் பாஸ். ஃபீல்ட்ல தான். ஆடுகளம்னா ஃபீல்ட் தான்டா. ஹவ் மேடம் ஹவ்? ஆடுகளம்னா ஃபீல்ட் தான். ஆமா, ஆடுகளம்னா பிளேயிங் ஃபீல்ட்ல தானே நீங்க சொல்றீங்க. ஃபீல்ட்ல 15 பேர் இருப்பாங்க. 13 பேர் தான் மேடம். 15 பேர் இருப்பாங்க, 13 பேர் ஆடுவாங்க. 15 தான். 15 தாங்க ஆன்சர். அப்பா, ஆப்ஷன் பிங்க. 15 பேர் தாங்க. ஆடுகளத்துல how many players are in the field நான் கேட்டேன். சோ ஆடுகளத்துல that's right, 11 players, 2 பேர் பேட்ஸ்மேன், 13, 2 அம்பையர், ஒரு மெயின் அம்பையர், ஒரு லெக் அம்பையர். அப்பா 15 பேர் சரியான விடை. ஸ்போர்ட்ஸ்ல கொஞ்சமும் பங்கெடுக்கலைனாலும் கூட கிரிக்கெட் ஸ்ட்ராங் ஆயிருக்கு. சோ 3 கேள்விக்கு சரியா பதில் சொல்லிருக்காங்க. so far 15 மார்க்ஸ், 15 மார்க்ஸ். குட். வாட்ஸ் தி நெக்ஸ்ட் சப்ஜெக்ட்? அடுத்து என்ன சூஸ் பண்ண போறீங்க? நீங்களே பண்ணீங்க. அத நீங்களே மென்டல் ஆக்கிட்டீங்க. ஜிகேவா? பிளான்ட் கிங்டம் வேண்டாமா? அது எடுத்துங்க மேடம், நல்லா இருக்கா? வேண்டாம், உங்களை நம்பி போங்க சார். நீங்க ஐயோ நல்லா இருக்கு மேடம். பிளான்ட் கிங்டம் அழகா இருக்கு. கடையில இருக்கு. அது எடுத்துங்க மேடம், நல்லா இருக்கும். ஜெனரல் நாலேஜ்.
சோ இந்த முறை பொது அறிவுக்கு வந்துட்டாங்க. ஜிகே சூஸ் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கான கேள்வி, இவைகளில் சிங்கப்பூரின் ஆட்சி மொழி எது? 3 ஆப்ஷன் தரேன். அதுல 1 சிங்கப்பூரினுடைய ஆட்சி மொழிகளில் ஒன்று. ஓகேயா? ஆப்ஷன் ஏ சிங்களம், ஆப்ஷன் பி தமிழ், ஆப்ஷன் சி உருது. பி. ஆப்ஷன் பி தமிழ். அப்சல்யூட்லி. எல்லாரும் ஆப்ஷனே வச்சிருக்காங்க. அவ்வளவு பேர் ஆப்ஷனே வச்சிருக்காங்க. ஏன்னு கேளுங்க மேடம். ஏ சிங்கிலீஷ் எப்படிடா சிங்கப்பூர் பேர்ல அந்த சிங் இருக்குன்னா என்னடா அப்படி சின்ன சின்ன இருக்குன்றதுனால நீங்க அவன் பேச்சுக்காக மேடம் புஷ்பான வாயன் வேற கேளுங்க மேடம். தமிழ் பி. இதைத்தானே நான் முதல்ல சொன்னேன். பி. எஸ். சிங்கப்பூரினுடைய ஆட்சி மொழிகளில் இங்க இருக்கிறதுல எது அப்படின்னு கேட்டிருந்தோம். அவங்க கன்ஃபியூஸ் ஆகி கடைசியில தெளிவா ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. ஆனா கரெக்டான முடிவு. கன்ஃபியூஸே ஆகாம முதல்ல இருந்து பி தான். பட் மத்த லாங்குவேஜஸ் என்னன்னு அதாவது அதை தாண்டி சொல்லலாம். அதையும் தாண்டி மற்ற ஆட்சி மொழிகள் என்னன்னு அவங்க தேடி இருக்காங்க. The right answer is option B தமிழ். வாழ்த்துக்கள். லாஸ்ட் ஆப்ஷன் இதான் உங்களுக்கு. லாஸ்ட் சப்ஜெக்ட் எது? ஜியோகிராஃபி வேண்டாம். அனிமல் கிங்டம். அவங்களுடைய லாஸ்ட் கொஸ்டினா அனுராதா ஸ்ரீராம் சூஸ் பண்ணியிருக்கிறது அனிமல் கிங்டம். அவங்களுக்கான கேள்வி, ஒரு வருடத்திற்கு ஒரு முறை தன் தோலை முழுவதுமாக உரித்து புதிய தோல் வளரும் உயிரினம் எது? ஆப்ஷன் ஏ கடல் நத்தை, ஆப்ஷன் பி பாம்பு, ஆப்ஷன் சி இறால். என்னடா தருண்? அதெல்லாம் கிடையாது. முதல்ல லாக் பண்ணதான ஆன்சர் சொல்லிடணும். பி ஸ்னேக். பி ஸ்னேக்கா? பி ஸ்னேக் ஆர் ஆப்ஷன் பி ஸ்னேக்? ஆப்ஷன் டி ஸ்னேக். ஸ்னேக். ஓகே. ஷோ பைத்தன் ஃபார் எக்ஸாம்பிள் பைத்தன் அந்த ஸ்கேல்ஸ் எல்லாம் வந்து every I think once in 6 months or something it will shed the கேள்வி ரொம்ப சிம்பிள். ஒரு வருடத்திற்கு ஒரு முறை. ஒரு வருடத்துக்கு ஒரு முறை it will shed the skin. ஆமா ஸ்னேக் தான்ப்பா. என்ன பார்க்காதீங்க சார். இதுதான் ரொம்ப அறிவான இப்ப பாத்தீங்கன்னா ஸ்னெயில் எல்லாம் வந்து மொலஸ்க் வெரைட்டி. மொலஸ்க்ஸ் வந்து எல்லாம் அந்த அப்படியே சதை பொளக்குது. அதுக்கு வந்து அப்படி வெளியில ஸ்கின்னே கிடையாது. மேடம் அதுக்கு பதில் மட்டும் சொல்லுங்க மேடம். சொன்னா புரிஞ்சுங்க. நீங்க பண்ற டார்ச்சனால ஒரு சர்ச் ஃபாதர் கிட்ட போய் பாவம் மன்னிப்புக்காக அவர் போல வந்தமா பதில் சொன்னமா மார்க் எடுத்தமான்னு இருக்கக்கூடாதா? கேட்டா கேள்விக்கு பதில் சொன்னா பாம்பு தோல் உரிக்குதா இல்லையா? நான் போய் உரிப்பம் போல இருக்கு. உங்க பதில் என்ன? ஸ்னேக். ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி ஸ்னேக். சி ஸ்னெயில் இல்ல. சாமி மேல சத்தியமா? ஆஃப் கோர்ஸ். ஓகே, ஆப்ஷன் பி சாமி மேல சத்தியமா பாம்பு அப்படிங்கறாங்க. தட்ஸ் a right answer. ஆப்ஷன் பி பாம்பு. ஓகே, 5 மார்க். இப்போ சொல்லுங்க மூணாவது ஆப்ஷன் ஏன் இல்ல? ஏதோ அது சொல்லுங்க நீங்க. அது ஏன் இல்ல? prawn வந்து அதுக்கு ஹார்ட் ஷெல்ஸ் உண்டு. நீங்க பாத்தீங்கன்னா prawn சமைக்கிறதுக்கு நான் சமைச்சது கிடையாது. நாங்க கேட்டோம். அது நம்ம வந்து இதுல டிஸ்க்ளைமர் வேறயா? ஓகே. prawn நீங்க சமைச்சது இல்ல? அதுக்கெல்லாம் வந்து இந்த ஹார்ட் ஷெல் உண்டு. ஓகே. சோ ஷெல்ல போய் ஸ்கின்னு சொல்ல முடியாது. ஓகே. சோ அந்த ஷெல்ல வந்து அது ஷெட் பண்ண முடியாது. சோ அதனால லாஜிக்கலி ஆக்சுவலா மேட்டர் என்ன தெரியுமா? பாம்பு சட்டை அப்படின்னு சின்ன பிள்ளையில கேட்ட மேட்ருக்கு என்ன ஒரு தத்துவார்த்த விளக்கம். அந்த ஒரு ஆன்சர் கன்ஃபார்மா தெரியவும் மீதி ரெண்டையும் சயின்டிஃபிக்கா ப்ரூவ் பண்றாங்களாமா. அவங்க சமைச்சதுலயும் அதுக்கு ஓடு இருக்கும். இது என்ன சொன்னாங்க? சீஸ்னைல அது என்னது? மொலஸ்க். இது மட்டும் சட்டை ஒரு வருஷத்துக்கு வரை வாங்கி போடும். அது வந்து இந்த கொலகொலா அது. வெறும் அது வந்து அப்படியே சதை தான். பாம்புன்னு சொன்னா ஒத்துட்டு விட்டுங்க சார். ஆனா நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா பார்த்து சொல்ற மாதிரியே தெரியல. இல்ல நத்தைக்கு வந்து அந்த ஸ்கின் அதுக்குள்ள அந்த ஓடுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கும் அது. பட் அந்த ஓடு வந்து ஸ்கின் கிடையாது, ஹார்ட் அது. அதனால அதை வந்து யாராவது மேல ஏத்துனா தான் அதை ஷெட் பண்ண முடியும். இந்த ஷோ ஆக்சுவலா 1 மணி நேரம் தாங்க. ப்ளீஸ் பிரேக் கொடுங்க. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து அனுராதா ஸ்ரீராம் அவர்கள் பேசுவார்கள். அவருடைய உரைக்கு ஒரு சிறிய இடைவேளை தேவைப்படுகிற காரணத்தினாலும் நத்தை பற்றியும் பாம்பு பற்றியும் இறால் பற்றியும் இன்ன பிற உயிரினங்கள் பற்றியும் அவருடைய நீண்ட நெடிய உரை வளர்ந்து கொண்டே போவதால் இடையில் பசி எடுத்த அப்பாவிகளின் வேண்டுகோளுக்கு இணங்க ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திக்கலாம். இது ராம்ராஜ் பனியன்ஸ் வழங்கும் பேக் டு ஸ்கூல் பவர்ட் பை ஐடெக்ஸ் டாஸ்லே co-presented by சூப்பர் வாஷிங் பவுடர் மற்றும் பாரகான் சோலியா. Stay tuned. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது
உங்கள் விஜய். Back to school. Back to school. Welcome back to Ramraj Banians Back to School, powered by Hitex Dazzler, co-presented by Super Washing Powder மற்றும் Paragon Solier. இதுவரைக்கும் சப்ஜெக்ட்ல இருந்து கேட்டோம், ஏதோ பண்ணி யூகிச்சு ஏதோ கண்டுபிடிச்ச மாதிரி முகத்தெல்லாம் வச்சு ஆன்சர் பண்ணி ஒரு 25 எடுத்துட்டீங்க. ஓகே, இப்போ எப்படின்னா இது இந்த ரவுண்டோட பேரு டமால் டுமில். Damal dumil damal. Damal dumil இந்த damal. டமால் டுமிலோட ரூல்ஸ் என்ன அப்படின்னு கேட்டா, பசங்க அவங்களுக்கு தோணக்கூடிய கேள்வியை மனசுல இருந்து அப்படியே கேட்பாங்க. நீங்களும் மனசுல இருந்து வெளிப்படையா உண்மை சொன்னா உங்களுக்கு ஒரு 2 மார்க் கொடுப்பாங்க. நீங்க அலுவலியாட்டம் ஆடுறீங்க அப்படின்னு தெரிஞ்சா, இந்த மாதிரிலாம் ஃப்ராட் வேலை பண்றீங்க அப்படின்னு தெரிஞ்சா 1 மார்க் கொடுப்பாங்க. சில பேர் ரொம்ப மோசமானவங்க 0 தான் கொடுப்பாங்க. இது போக நானும் கேள்வி கேட்பேன். ஓகேயா, ரெடியா? நீங்களே சூஸ் பண்ணலாம். உங்களை ஃபர்ஸ்ட் யார் கேள்வி கேட்கணும்? யாரு? அந்த லெஃப்ட்ல இருந்து ஆரம்பிச்சிடலாம். அவங்க 2 கொடுப்பேன்னு சொன்ன உடனேயும் லெஃப்ட்ல இருந்து ஆரம்பி. வயூர்வி. ஸ்கூல்ல நீங்க படிக்கும் போது சொன்ன மிகப்பெரிய பொய் என்ன? பெரிய பொய். மிகப்பெரிய பொய் என்ன? பாருங்க, மிகப்பெரிய பொய்யா இருந்தா தான் 2 மார்க் கிடைக்கும். நான் அந்த குச்சி எடுத்துட்டு நோ சொல்லிட்டேன் அப்படி சொல்லிட்டு ஏன்னா அப்படி நீங்க உடனே டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவோம். நேர ஆன்சர் டமால் டுமில். மிகப்பெரிய பொய் என்னன்னா, இப்பதான் யோசிக்கிறேன். மிகப்பெரிய பொய் என்னன்னா என்ன சொல்லிருக்கேன் நான்? ரொம்ப சீக்கிரம் சொல்லணும். ஏங்க சீக்கிரம் சொல்லுமா? அததாங்க அந்த பொண்ணு 10 வாட்டி கடிச்சு மறுபடியும் நீங்க கேக்குறீங்க. நான் ரொம்ப பொய்யே சொல்ல மாட்டேன்னா அதான் பிரச்சனை. என்ன பொய் சொல்லிருப்பேன் யோசனை பண்றதுக்காக தான். பொய் சொன்னது இல்ல அவ்வளவா. ஹரிச்சந்திர பரம்பரையில வந்திருக்கோம். யார் நீங்க? ஆமா. இப்போ என்ன போய் சொல்லலாம்னு யோசிக்கிறீங்க இந்த கேப்ல? ஹரிச்சந்திர பரம்பரையா? பொய் சொல்லிருக்கேன். ஏன்னா எப்பவும் வந்து காத்தால அந்த மார்னிங் பிரேயர்ல போய் பாடணுமா, அப்போ எப்பவும் கொஞ்சம் லேட்டா போய் செப்பல் போட்டுப்பேன். ஒண்ணே ஷூ போட்டு இங்க பாருங்களேன், இது பேரே டமால் டுமிலுங்க. அவங்க டமால்னா நீங்க டுமில்னு பதில் சொல்லுங்க. நீங்க சொல்றதுக்குள்ள சுட்டவன் செத்துருவான் போட்டுருக்கு. சீக்கிரம் சொல்லுங்கங்க. எப்ப பெரிய பொய் சொன்னீங்க? அவ்வளவுதான் கேள்வி. ஸ்கூல் அசெம்பிளிக்கு லேட்டா போவேன்னா முக்காவாசி டைம். ஏன்னா பாட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பேன், டைம் பார்க்க மாட்டேன். லேட் தான் ஆகும். இது முடியாது. இங்க பாருங்க, இது 2 மார்க் கேள்வி. 2 மார்க்குக்கு எவ்வளவு பதில் சொல்லுமோ அவ்வளவு சொல்லுங்க போதும். எப்ப பெரிய பொய் சொல்லி சரி, ஓகே. இருக்கீங்க? நான் வந்து செப்பல் தான் போட்டுப்பேன். ஷூ போட்டுட்டா வேர்த்து கொட்டுமா? பொய் எப்போ சொல்லுவீங்க? நீங்க ஷூ போட்டா என்ன போடாட்டி என்ன? ஸ்கூல்ல நீங்க சொன்ன பெரிய பொய் என்னங்க? அதான் ஷூ போட மாட்டேனா? சரி. ஏன் போடல? வேணும்ட்டே தான் செப்பல் போட்டு போவேன். கேட்டா பிஞ்சு போச்சுன்னுவேன், இல்லாட்டா மறந்து எங்கேயோ ஒரு செப்பல காணுன்னுவேன். இதான் பொய் சொல்லுவேன் நான். இதெல்லாம் ஒரு பொய். எவ்வளவு மார்க் கொடுக்க போறேன்? 1 மார்க். இதுவே அதிகம். சோ டமால் டுமில்னா நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது டமால் அப்படினா டுமில் பதில் சொல்லு. சரியா? இப்போ ஓகே, இப்போ பார்க்கலாம். இப்போ பார்க்கலாம். நம்பிக்கையோட அடுத்த கேள்வியை கேளுங்க. அடுத்து யார் கேக்குறீங்க? யாரை சூஸ் பண்றீங்க? அப்படியே மேல போயிடலாம். ஸ்கூல்ல உங்க லீஸ்ட் ஃபேவரட் டீச்சர் யாரு? ஏன்? சொன்னேன் நான் முதல்ல, அந்த பிடி டீச்சர் என்ன 4 ரவுண்ட் ஓட வைப்பாரு. எங்கேயாவது சும்மா அப்படி நான் எக்ஸ்கியூஸ் கொடுத்தேன்னா இன்னும் 2 ரவுண்ட் ஓட வைப்பாரு. அதான் கொஞ்சம் எனக்கு அப்படி ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா, அதனால கொஞ்சம். சைமன் சாரா ஓகேயா? கன்வின்ஸா எவ்வளவு மார்க் கொடுக்க போறீங்க? 2. ஓகே, 2 மார்க்ஸ் கொடுத்தாங்க. சைமன் சார் எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபீல் பண்ண கூடாது. 2 மார்க்ஸ் கழிச்சிருங்க. இது சும்மா இதுதான் பொய்ங்கிறது. ஏங்க இப்போ இவ்வளவு புழுகுறீங்க? தப்புன்னு ஆந்ததுல இது எப்படி? கூலுக்கு ஆசை மீசைக்கு ஆசை. சைமன் சாரை சொல்லிவிட்டாங்க. சைமன் சார் சாரி சார் அப்படின்னு அங்கேயும் சொல்லிட்டாங்க. இப்போ ஒரு ஆன்சர் கொடுக்க நான் வந்து யாருமே லீஸ்ட் ஃபேவரட் இல்லன்னு சொன்னா மார்க்கே கொடுக்க மாட்டாங்க. அதுக்காண்டி மார்க்குக்காக இங்க சைமன் சாரை போட்டு கொடுப்பீங்களா? அதுக்கப்புறம் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுப்பீங்களா? இப்ப ஒரு நிமிஷம் கேளுங்க. ரூல்ஸை லைட்டா சேஞ்ச் பண்றோம். ஓகே. எங்க மாஸ்டரோட கேட்கல நான். கேள்வி கேட்டா உடனே பதில் சொல்லிடணும். நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா அந்த மார்க் மைனஸ்ல போகும். திரும்ப திரும்ப ரொம்ப கேக்குறீங்க. ஏன்னா என்னால யோசிக்க கூட முடியல, அந்த அளவுக்கு கேக்குறீங்க. இது வரைக்கும் உங்களுக்கான மார்க் 3ங்க. சரியா? அடுத்த கேள்வி டமால் வரும், டுமில் பதில் சொல்லணும். யாரு? நான் ஒரு பையனை கொடுத்துறேன். நீங்க நீங்க போய் டீ சாப்பிட்டாங்க. நீங்க ஸ்கூல் படிக்கும்போது உங்களுக்கு வராத விஷயம் அப்படி ஒண்ணும் எனக்கு தெரியல. இல்லங்க, சில பேருக்கு பாட்டு வராது, உங்களுக்கு பாட்டு வரும். சில பேருக்கு விளையாட வராது, சில பேருக்கு ஒண்ணுமே வராது. அது மாதிரி உங்களுக்கு எது வரவே வராதுன்னு கேக்குறாரு. அப்ப ரொம்ப விளையாட வராது, இப்பதான் வருது. இப்ப தெரியுது இல்ல நான் விளையாடுறத பார்த்தாலே. இல்ல அதான் சுமாரா வருது. விளையாட வராது. இந்த விளையாட்டுல இல்லங்க, இங்கி பிங்கி இல்ல. அப்போ ஜெனரலாவே இப்போ சைக்கிளிங்லாம் 100 கிலோமீட்டர்லாம் போறோமா, ஜாகிங் பண்றோமா ஒரு 1 மணி நேரத்துக்கு. அப்ப எனக்கு அந்த ஸ்போர்ட்ஸ் ஸ்டாமினா கிடையாது. அப்ப வராத விஷயம் என்ன? அதேதான் ஸ்போர்ட்ஸ். அதாவது பாலாஜி போடுதுனே. நான் சைக்கிள் ஓட்ட தெரியும். ஸ்போர்ட்ஸ்ல எவ்வளவு மார்க் கொடுக்குறீங்க? 0. அவ்வளவுதான். ஏன்னா புழுகுன்னு தெரியுது. 0. அவ்வளவுதான். இதுக்கு மேல ஆட்டோக்கு கிடையாதுங்க. அடுத்த கேள்வி யாரு கேக்குறீங்கப்பா?
சரி மாளவிகா மாளவிகா ஓகே ஜான்வியோட பட்டி பட்டி கேப்பா பாருங்க அப்ப தெரியும் பட்டியா இல்ல அருவாள் மாளவிகா உங்க பசங்க தப்பு பண்ணும்போது நீங்க திட்டுவீங்களா இல்ல அடிப்பீங்களா? இது அவ்வளவு காமெடி ஒண்ணு இல்லையே. பதில் யோசிக்கிறாங்க. எவ்வளவு கோவம் பொறுத்து தான் அடிக்கிறதோ திட்டுறதோ. ஒரே ஆப்ஷன் தான். அடிப்பீங்களா திட்டுவீங்களா? ரொம்ப கோவம். அடித்தல் என்றால் என்ன, திட்டுதல் என்றால் என்ன, நான் என்னென்ன கெட்ட வார்த்தை எனக்கு தெரியும் தெரியுமா அப்படிலாம் சொல்லி தயவு செஞ்சு அந்த கோவத்தோட டிகிரியை பொறுத்தது. சார் சார் பேசிட்டு வரேன் சார். ஒரு பதிலே பாலாஜி நீ வாப்பா நீ விடியா விடு விடு ஒருத்த அப்படி இப்படி இருக்குதா ஓ குருநாதர் தானப்பா இந்த லட்சணத்துல ரொமான்ஸ் வேற உட்காரு இந்த அவங்க கிளாஸ் ரூம் விட்டு போறதுக்கு உனக்கு ஹார்ட் அட்டாக் எதுவும் வராம இருந்தா பொழைச்சுக்க ஃபர்ஸ்ட் திட்டுவேன் அதுக்கப்புறம் கேட்கலன்னா அடிப்பேன் அதான் என்னப்பா என்ன மார்க் எவ்வளவு மார்க் சரி ஓகே 1 only 1 ஆமா என்ன இது உண்மையா சொன்னா அப்படி இல்ல வந்து இந்த கொடுக்குறீங்க ரூல் இன்னொன்னு இருக்குல்ல நீங்க ஒவ்வொரு முறையும் கொஸ்டின் தப்பு ரூல் தப்பு நீ மார்க் கொடுத்தது தப்பு அது இல்ல கேள்வி உள்ளதான் அவங்க தான் ஜட்ஜ் அவங்க தான் மார்க் கொடுப்பாங்க எவ்வளவு தடவை உட்கார்ந்துட்டு நோ நோ அந்த லேசா பிசிறு எடுத்து அப்படிங்கிறீங்கல்ல கேட்டுக்கிறானுங்கல்ல இங்க அவங்க தான் ஜட்ஜ் அவங்க சொல்றதா கேட்கணும் ஒண்ணுனா ஒண்ணுதான் இல்ல ஆமா ஏன் ஒரு மார்க் கொடுத்தேன்னு கேட்க போறாங்க அது ஜான்வி இஸ் மை படி ஜான்வி நீ ஓகே வேற அவங்க ஒன்றாத மிச்சம் கேளுமா ஸ்கூல் படிக்கும்போது வயிறு வலிக்குதுன்னு போய் சொல்லி லீவ் போட்டிருக்கீங்களா? வயிறு வலிக்கிறது ஓ நிறைய வாட்டி போய் சொல்லி நிறைய லீவ் போட்டிருக்கீங்க வயிறு வலிக்கிறதுன்னு சொல்லி லீவ் போட்டிருக்கேன் இல்லங்க பொய்யே சொல்ல மாட்டேங்க பொய்யே வராதுன்னு அதாவது பாட்டு காம்படிஷனுக்கு போகணும்னா சில சமயம் அட்டெண்டன்ஸ் ரொம்ப இல்லாம போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் எங்கேயாவது வேண்டாம்னு சொல்லிட்டு இல்ல போறாங்க நீங்க ஹரிச்சந்திரன் பரம்பரைங்கிற மாதிரி ஏதோ கேட்டுச்சு அதாவது அந்த அதான் வரல விட்டாங்க இருப்பா நான் சொல்லி இல்ல ஹரிச்சந்திரன் பரம்பரையில பாட்டு கிளாஸ் மட்டும் விதிவிலக்கா அழகுன்னு ஒரு குழந்தை சைவம் படத்துல பாடு இல்ல ஓகே பரவாயில்ல விட்டு எவ்வளவு மார்க் கொடுக்குற ஐயோ அது நீங்க இல்ல இல்ல பரவாயில்ல மார்க் கொடுமா ரெண்டு மார்க் அடுத்து யாரு பாலாஜி பாலாஜி கேள்வி இருக்கு முடிஞ்சு பாலாஜி உங்க சீனே யாரு உனக்கு நான் கேள்வி நீ கேட்டல இல்ல பாலாஜி அந்த ஒரு லைன் மாத்திரம் அது ரொம்ப அழகான பாட்டு அது வந்து உன்னிகிருஷ்ணனோட பொண்ணு உத்தரா பாடு இருக்கா எனக்கு ரொம்ப பிடிக்குமா இது குழந்தைகளோட பாட்டு உத்தரா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் உத்தரா நீங்க போறப்ப சாக்லேட் வாங்கிட்டு போனீங்க அவ சாக்லேட் சாப்பிட கூடாது பல் ஈர்கள் கெட்டு போகும் டிவி விளம்பரத்தை காட்டுங்க டிவி விளம்பரத்தை பார்த்த பிள்ளைங்கள்ட்ட நீங்க அட்வைஸ் பண்ணி ரொம்ப நேரம் டிவி பார்க்க கூடாது அப்படிலாம் பார்த்தா கண்ணு கெட்டு போயிடும் என்ன மாதிரி கான்டாக்ட் லென்ஸ் போடணுங்கிற ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சு இப்படிலாம் போச்சு நல்லா இருந்தாரு பொய் பத்தி பேசுறோமா அதுல நன்மைக்கு சொல்லிடும் பொய்களும் அழகு அப்படின்னு வரும் அதுதான் உண்மையில் மெய்யாய் அழகு ஏதோ வரும் பட் ஆனா நன்மைக்கு சொல்லிடும் பொய்களும் அழகு நீங்க ஒரு 2 மார்க்குக்கு ஒரு நன்மைக்காக அதாவது ஒரு காம்படிஷன் போகணும்ன்ற ஒரு நன்மைக்காக என்னோட பாட்டு டீச்சருக்கு நான் வந்து ஒரு அந்த இன்டெகிரிட்டி காமிக்கணும்ன்றதுக்காக சொன்ன ஒரு பொய்யாகாது அதனால 2 மார்க் கரெக்ட் ஜான்வி தேங்க் யூ என்ன சொல்றாங்களே புரியல அதானே எங்களுக்கு மட்டும் என்ன புரிஞ்சா மார்க் கொடு புரிஞ்சா நாங்களே பேசிர மாட்டோமா சரி 2 ஓகே போங்க பாருங்க அவன குழப்பிய மார்க் வாங்குறீங்க அவன் பெரியாய் எடுத்துக்கங்க அதாவது எவ்வளவு ட்ரிக்ஸ் பாருங்க இப்படி டார்ச்சர் பண்ணி மார்க் வாங்குறது ஆனா என்கிட்ட கொஞ்சம் கேள்வி இருக்கு என்கிட்ட இழுத்து பிடிச்சலாம் பண்ண கூடாது ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ஃபாஸ்டா சொல்லணும் ஆமா நீங்க போட்டின்னு நினைக்கிற ஒரு பாடகி அல்லது வியந்து பார்க்கிற ஒரு பாடகி யார் லதா மங்கேஷ்கர் சிக்கலே இல்லாம சொல்லிட்டீங்க ஓகே இப்போ டக்கு டக்கு டக்குன்னு பதில் ஒண்ணுல லதா மங்கேஷ்கர் எந்த ஹெசிடேஷனும் இல்லாம இருந்துச்சுல இதுதான் டமால் டுமீல் சரியா ஓகே பிடித்த இசையமைப்பாளர் தேவா சார் பிடித்த பாடகர் எஸ்பிபி பிடித்த பாடகி ஜானகி அம்மா பிடிக்காத பாடகி பா பா அனுராதா ஸ்ரீராம் கிடையாது பிடித்த இசை கலைஞர் பிருந்தாமா என்னுடைய குரு ஓகே உங்களுடைய குரு ஓகே இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான கேள்வி தான் பட் டக்கு டக்குன்னு ஒரு அடிச்சிட்டீங்க 2 மார்க் கொடுக்குறேன் நான் அடுத்த கேள்வி போலாமா உங்களுடைய ஃபேவரட் மியூசிக் டைரக்டர் லிஸ்ட்ல கடைசியா இருக்கிற மியூசிக் டைரக்டர் யார் ஃபேவரட் மியூசிக் டைரக்டர் லிஸ்ட்ல கடைசியா இருக்கிற மியூசிக் டைரக்டர் டமால் டுமில் ராபிட் ஃபயர் வேகமாக பதில் சொல்லுதல் உடனடியாக பதில் சொல்லுதல் பல முகர்கள் நீங்க எடுத்துக்கலாம் அதை பிடிக்காத மியூசிக் டைரக்டரா அதாங்க உங்களுடைய ஃபேவரட் மியூசிக் டைரக்டர்ஸ் லிஸ்ட்ல கடைசியா இருக்க மியூசிக் டைரக்டர் நீங்க சொன்னதா நாங்க கொஞ்சம் டீசெண்டா கேக்குறோம் 0
அப்படி இல்ல நீங்க பதில் சொல்றதுக்கு மேல 0 டைம் போயிருச்சு. okay. ஆமா. இதுக்கு பதில் சொல்லாம தப்பிச்சா போதும், மார்க் வராட்டி பரவாயில்ல. இல்ல இல்லாட்டி என்கிட்ட ஒன்னு சொல்லிவிட்டு அப்புறம் அவர்ட்ட சாரி சும்மா இல்ல சொன்னேன் நான் நாங்க இதுக்கு போவோம். பதில் கொடுத்தேன்னா நீங்க அழுவீங்க, அதனால வேண்டாம். இல்ல பரவாயில்ல. கொடுக்கணுமா? சொல்லலாம். அதாவது இசைங்கிறது ஒரு பெரிய கடல். சரி சரி அந்த அழுவீங்களா? நான் குழம்பிட்டேன். எனக்கு பிடிச்ச யாரும் சொல்லி நான் அளவு வைப்பீங்களோன்னு நினைச்சேன். இப்போ நம்ம ரேங்கிங் போலாம். அதாவது எப்படின்னா உங்களுடைய பல்வேறு பரிமாணங்கள் இருக்குல்ல, நீங்க நிறைய மாதிரியான ரோல்ஸ் பண்றீங்க இல்லையா? அதுல நான் ஒவ்வொன்றா சொல்லிட்டே வரேன். உங்க மனசாட்சிப்படி நீங்க அதுக்கு 1 to 10 எவ்வளவு மார்க் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்களே கொடுக்கலாம். இது வந்து அதாவது 1 தான் ஹையஸ்டா இல்ல 10 தான் 10 ஹையஸ்ட். இதுல கூட குழப்பம் இருக்கா என்ன? 1 ஆமா ரேங்கிங்ல சில சமயம் அந்த மாதிரி ஒரு பரவாயில்ல இருக்கட்டும். இங்க 1 10 தான் பெருசு. ஃபர்ஸ்ட் 3 பிரைசஸ்னா 1 2 3 தானே. அத இங்க 10 தாங்க பெருசு. இங்க 10 தான் பெருசு. பாலாஜி அனிமா ஓன் நிலைமைக்கு நானும் வந்துருவேன்னு நினைக்கிறேன். இங்க 10 தான் பெருசு. 1 to 10 நீங்க கொடுத்துக்கலாம். முதல் விஷயம், அனுராதா ஸ்ரீராம் as a singer, ஒரு சினிமா சிங்கர், நாட் ஸ்டேஜ் பெர்ஃபார்மர், ஒரு சினிமா பின்னணி பாடகி. எவ்வளவு மார்க்? 1 to 10. அதுல நீங்க எவ்வளவு மார்க் கொடுத்துப்பீங்க? உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்கலாம். 9. 9. ஓகே குட். தொகுப்பாளர், நிகழ்ச்சி தொகுப்பாளர். 9. 9. ரியாலிட்டி ஷோ ஜட்ஜ். 10. 10. சந்தேகமே இல்லாம அடிக்கிறீங்க. கர்நாடக சங்கீத பாடகி. 10. 10. வானொலி வர்ணனையாளர், ஆர்ஜே, ரேடியோ ஜாக்கி. 8. 8. ஓகே. டக்குன்னு ஆன்சர் வந்துச்சு. இது வந்து உங்களுடைய ஜட்ஜ்மெண்ட்ல நீங்க சொல்றதுதான். so that I'm giving you 2. ஓகே. அப்பா நல்ல வேலையா முடிஞ்சிருச்சு ரவுண்ட்லாம். சோ 20ல 14 மார்க்ஸ், 14 மதிப்பெண்கள் நீங்க பெற்றிருக்கீங்க. சில மதிப்பெண்கள் பயத்தில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது, சில மதிப்பெண்கள் பாடுபடுத்துறாங்களேன்னு கழிக்கப்பட்டது. எல்லாத்தையும் சேர்த்து உங்களுக்கு ஒரு 14 மதிப்பெண் கொடுத்துருக்காங்க. பட் இந்த ரவுண்ட்ல 14 மார்க்ஸ் எடுக்கிறதே நல்ல விஷயம். ஏன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடான சில கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும். ஸோ டமால் டுமில டமால் டுமில் இழுத்து அடிச்சு 14 மார்க். ஓகே, அடுத்த ரவுண்ட்ல அவங்க பேசுறதுக்கான எந்த வாய்ப்பு இல்லை. ஆனால் 30 மார்க் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆல் இஸ் வெல், மைண்டை கூலாக வச்சுட்டா யூ கேன் ஸ்கோர் 30 மார்க்ஸ். சோஃபார் நல்ல மார்க் தான் எடுத்திருக்கீங்க. ஸோ 3 சேலஞ்ச் உங்க முன்னால் வரும். என்னென்ன சேலஞ்ச் அப்படின்னு நான் சொல்றேன், அப்படியே யோசிச்சுட்டே இருங்க. அடுத்து நம்ம விளையாட போறது ஆல் இஸ் வெல். அதுக்கு முன்னால் ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். பாலாஜி உள்ளிட்ட இந்த வகுப்பறைக்கே ஒரு ஓய்வு தேவைப்படுகிற காரணத்தினால் இந்த பிரேக் கட்டாய பிரேக்காக விடப்படுகிறது. இது ராம்ராஜ் பனியன்ஸ் பேக் டு ஸ்கூல் பவர்ட் பை ஐடெக்ஸ் டாஸ்லர், கோ பிரசன்டட் பை சூப்பர் வாஷிங் பவுடர் மற்றும் பாரகான் சோலியா. மீண்டும் மீண்டும் பள்ளிக்கு போகலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Back to school. Back to school. Welcome back to Ramraj Banians Back to School powered by iTex Dazzler, co-presented by Super Washing Powder மற்றும் Paragon Solier. So last round வந்திருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான லாங்குவேஜ் சேலஞ்ச் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்காங்க. இதுல 3 சேலஞ்ச் இருக்கு. நான் ஏற்கனவே சொன்னபடி ஒவ்வொரு சேலஞ்சுக்கும் உங்களுக்கு 10 மார்க் கிடைக்கும். இந்த ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் என்னன்னா, இந்த லாங்குவேஜ் சேலஞ்ச் உங்க பின்னால் இருக்கக்கூடிய இந்த போர்டில் ஒரு 16 இங்கிலீஷ் லெட்டர்ஸ் இருக்கு. இந்த 16 ஆங்கில எழுத்துக்களை பயன்படுத்தி இங்க இருக்கக்கூடிய போர்டில் 10 வார்த்தைகளை நீங்க ஃப்ரேம் பண்ணணும். எதுக்கு இவ்வளவு தெளிவா சொல்றேன் அப்படின்னா, நான் வேற எல்லாம் நினைச்சேன், ஏபிசிடி இத்தனை எழுத்தாச்சே, நீங்க என்ன கொஞ்சோண்டு எழுத்து கொடுத்து என்ன ஏமாத்துறீங்க, எங்க வீட்டுல தெரியும், எங்க மாமா சொன்னார் அப்படின்னு ஆரம்பிக்க கூடாது. இங்க இருக்க 16 வேர்டை எழுத்தை மட்டும் வச்சு 10 வேர்டை ஃபார்ம் பண்ணணும். 60 செகண்ட் உங்களுக்கு அலவுடு. ஆனா 20 செகண்ட்ஸுக்குள்ள நீங்க இந்த 10 வேர்டை எழுதிட்டா உங்களுக்கு ஃபுல் 10 மார்க்ஸ் கொடுத்துருவோம். ஒரு வேர்ட் குவாலிஃபை பண்றது மினிமம் 2 லெட்டர் இருந்தா கூட ஓகே தான், அது வேர்டா இருக்கணும். ஓகே, நீங்க கண்டெல்லாம் பிடிக்க கூடாது, அது ஏற்கனவே இருக்கணும் இந்த வேர்ட். ஓகே, 2 letters is also fine. இஸ் ஆல்சோ ஃபைன். ஓகே, 10 வேர்டு ஃபார்ம் பண்ணணும். 20 செகண்டுக்குள்ள 10 வேர்டு எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் 10 கொடுத்துருவோம். All is well. Hey, let's begin the countdown. Ready, அவ்வளவுதான். steady, Go, shoot off. மொத்தம் 40 செகண்ட்ஸ்ல 10 வேர்ட்ஸ் எழுதிருக்கீங்க. ஐயோ, ஆமாமா, அது பார்க்கிறதுக்கு டைம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ச்சே. இந்த சேலஞ்சில், லாங்குவேஜ் சேலஞ்சில் அனுராதா ஸ்ரீராம் 5 மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க. பிகாஸ் 40 செகண்ட்ஸுக்குள்ள இந்த டார்கெட்டை ரீச் பண்ணிருக்காங்க. இட்ஸ் ஓகே. அடுத்தது மைண்ட்ல ஒண்ணே நோட்டு வச்சுங்க.
டென்ஷன் இல்லாமல் பண்ணீங்கன்னா ஈஸியாக பண்ணலாம். ஏன்னா பசங்க உங்களை என்கரேஜ் பண்ணுவாங்க, அவங்க ஆர்வம் அதெல்லாம் இருக்கும். வேணா அந்த உங்களுக்கு ஒரு ரூம் கொடுத்துருந்தாங்களா, போய் மெடிடேஷன் யோகாலாம் முடிச்சுட்டு வரீங்களா? நீங்கள் ரெடி தானா? ஓகே, அடுத்த சேலஞ்சுக்கு ரெடியா? ஓகே, மேக்ஸ் சேலஞ்ச் அடுத்தது எப்படி பண்றாங்கன்னு பார்க்கலாம். Let's begin the countdown. Ready, steady, go. So many seconds. முதல்ல இது என்ன நம்பர் அது முதல்ல சொல்லிருங்க. 15. இப்ப தெளிவா எழுதிருங்க. 15. ஓகே, ஆக்சுவலா இந்த டாஸ்க் நீங்க எவ்வளவு செகண்ட்ல பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? 20 குள்ள இருக்கும். 20 குள்ள இருக்கும். ஷூரா இருக்குமா? ஷூரா. ஓகே, பரவாயில்லையே. நீங்க இத 17 செகண்ட்குள்ள பண்ணிருக்கீங்க. கங்க்ராட்ஸ். இல்ல வெற்றி கோப்பையில அப்புறமா பண்ணலாம். ஆன்சர் ரைட்டான்னு பார்க்கணும்ல. பார்க்கலாம். பாருங்க. 3 4s are 12 plus 8 20 minus 2 18 divided by 2 9 into 5 45 plus 4 49 7 7s are 49 7 minus 1 6 plus 9 15. எக்ஸலென்ட். உண்மையாக இவங்க ஃபாஸ்ட்டாக தான் கால்குலேட் பண்ணுறாங்க. எனக்கு என்ன பயனா, லாஸ்ட்டாக தானே நம்ம ஒரு நம்பர் வைப்போம், யாரும் கவனிச்சிடக்கூடாதுன்னு. அதையும் சைடில் பார்த்துட்டாங்களோன்னு ஒரு சந்தேகம் இருந்தது. கணக்கில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னு பார்த்தேன். ஸோ 17 செகண்ட்ஸ் அண்ட் ரைட் ஆன்சர் 10 ஃபுல் மார்க். சூப்பர். முதல் முறையாக விட்டு வருகிறாங்க ஃபாஸ்ட்டாக. ஓகே, அடுத்ததா அனுராதா ஸ்ரீராம் விளையாட போகிறது சயின்ஸ் சேலஞ்ச். 10 ஃபுல் மார்க்ஸ் மேக்ஸ் சேலஞ்சில் எடுத்திருக்காங்க. சயின்ஸ் சேலஞ்ச் இதுதான் லாஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுடைய மார்க்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு. இதில் எடுத்தீங்கன்னா 10 மார்க்ஸ். இங்கே இருக்கக்கூடிய இந்த எல் ஷேப்பில் இந்த 4 பீசஸை வச்சு கரெக்டாக அந்த ஷேப்பை ஃப்ரேம் பண்ண, அவ்வளோதான். ஓகே, ரொம்ப நேரம் நீங்கள் பார்க்க முடியாது. லெட் த கவுண்ட் டவுன் பிகின். Ready, steady, go. இது ரொம்ப சிம்பிள். ஏன்னா இந்த ஆங்கிள் தான் இருக்கு, இந்த ஆங்கிள் இது வந்து ஆனா பயங்கர ஷார்ப். நீங்க இங்கே எடுத்து வச்சு பார்த்துட்டீங்கல்ல. அது 2 லைன் வரணும். இதுவும் தான் சேரும், இதுவும் தான் சேரும். பட் இது வந்து லாங்கர் லைன் திஸ். சோ இத வச்சாதான் இது இங்க வரும். அவ்வளவு கால்குலேட்டிவா பண்ணிட்டீங்க. எத்தனை செகண்ட்ல பண்ணிருப்பீங்க? ஐயா இல்ல, அது அந்த மேக்னெட் ஒட்டறதுக்கு டைம் ஆச்சு. அதுல கொஞ்சம் டைம் எடுக்குது. அதாவது சேர்த்து தான் 20 செகண்ட்ஸ்க்குள்ள நான் கண்டுபிடிச்சிட்டேன். அப்ப நீங்க மனசுல நினைச்சாலும் கிடையாது. ஒரு 20 செகண்ட்ஸ் பிளஸ் ஆயிருக்கும். பிளஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்களா? Plus and minus around 20. But just 15 seconds. Full marks, 10 full marks. இது வந்து என் பையனோட அடிக்கடி பசில் பண்ணுவோம். இதை விட ரொம்ப காம்ப்ளெக்ஸ் பசில்ஸ்லாம் அந்த ஷேப்ஸ் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். அதுல நிறைய பண்ணுவேன் அவனோட. அதனால தேங்க்ஸ் டு மை லொகேஷன் ஜாயிண்ட். ஓகே, எக்ஸலென்ட். ஆக்சுவலா இந்த ஷோ பொறுத்த வரைக்கும் அதாவது இந்த ஹோல் ஐடியா ஆஃப் த ஷோ வந்து ஒவ்வொருத்தரையும் உங்களுடைய கிளாஸ் ரூமுக்கு ஸ்கூலுக்கு திரும்ப கூட்டிட்டு வர்றதுதான். இங்க நீங்க எங்க எல்லாரும் ஸ்கூலுக்கு பாடம் எடுத்து கூட்டிட்டு போயிட்டீங்க. இட்ஸ் a greatest interesting thing and we would like to appreciate you and a special thanks from our classroom. ஏன்னா கொஞ்சம் கூட இமேஜ் பார்க்காம குழந்தைங்களோட இருக்கப்ப நம்மளும் ஒரு குழந்தையா இருக்கணும்னு, ஏன்னா மோர் தென் எவ்ரிதிங் என்ஜாயிங் வித் them is more important அப்படிங்கிற அந்த ஃபீல், அதுதான் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. உங்களுக்கு எப்படி இருந்தது இது ஓவராலா? இது ஓவரால் ரொம்ப நீங்க சொன்ன மாதிரி ஒரு குழந்தையோட குழந்தையா. அண்ட் எப்பவுமே இட்ஸ் நைஸ் டு நம்ம யாரும் நம்மளே நமக்குள்ள ஒரு நான் ஒரு பிளேபேக் சிங்கர், நான் ஒரு அம்மா, நான் ஒரு இது அதுன்னு நம்ம அந்த ட்ராப்ட் ஆயிடக்கூடாது. அப்பதான் நம்ம வந்து சகஜமா இருக்க முடியும். சகஜமா இருக்கிறத தான் கடவுளை பார்க்க முடியும். ஓகே, ஒரு பக்கம் பிலாசபிக்கலா இருக்காங்க, இன்னொரு பக்கம் அது நான் என்பது யாரும் இல்லை அப்படிங்கிற புரிதல் இருக்கிறதுனால என்னமோ ரொம்ப ஃப்ரெண்ட்லியாவும் இருக்க முடியுது உங்களால. கிரேட் ஒன். பாலாஜி தான் கொஞ்சம் டயர்ட் ஆயிட்டாப்ல இல்ல? இப்போ நீங்க அவங்களை குருவா ஏத்துக்க போறீங்களா இல்லையா? கடைசியில் இது ஒரு சிக்கல் வேற இருக்கே. இல்ல குருவை ஏத்துக்கிறேன் சார். ஏத்துக்கிறீங்க? டேய் அப்பா. ஓகே, மேடம் எல்லாரும் சேர்த்து பாராட்டு